Welcome to Mallika Badrinath's kitchen. Healthy food, tasty food. KAJU GULAB syrup. KAJU GULAB syrup அப்படினாக்க காஜுங்கிறப்ப முந்திரி, குலாபி அப்படிங்கிறப்ப ரோஜாப்பூ. ரோஜாவும் முந்திரியும் சேர்த்து ஒரு சிரப். இதை வந்து பாலில் கலந்து கொடுக்கலாம். கோல்டு மில்கில் இல்லைன்னா மில்க் ஷேக் மாதிரி பண்ணலாம், இல்லை ஐஸ்கிரீமில் டாப்பிங் மாதிரி போட்டுக்கலாம். விதவிதமான பயன்கள் இது இருக்குது. இந்த காஜு குலாப் சிரப் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். உதிர்த்த ரோஜா இதழ் 1 கப் அளவு, முந்திரி பருப்பு 1/4 கப், சர்க்கரை 1 கப், பன்னீரோடு சிறிது ரோஜா வண்ணம் கலந்தது. பரிமாறும் போது கலப்பதற்கு தேவையான அளவு பால். காஜு குலாப் சிரப் இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த மாதிரி பிங்க் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து தோர்ப்பு சுவை நிறைந்தது. நம்ம நாட்டில் வந்து எப்போதும் நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுறது பன்னீர் ரோஜா அப்படின்னு சொல்லுவோம். இதோட முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிட்டு இது சிரப் மாதிரி பண்ணி வச்சுட்டா எப்போ வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை வந்து தேவையான அளவு பாலில் போட்டு குளிர்ந்த பால் போட்டு கொடுத்தா போகிறோம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் நம்ம கொடுக்கலாம். இதுக்கு வந்து இந்த 1 கப் அளவு நம்ம இந்த மாதிரி மெஷரிங் கப்பில் கோபுரமாக இருந்தால் 1 கப் இருந்ததுன்னா 1 கப்பு சர்க்கரை, 1.5 கப்பு தண்ணி. இப்போ இந்த தண்ணியை வந்து இதில் 1.5 கப் அளந்து ஊற்றிருக்கேன். இதோட இந்த சர்க்கரை சேர்த்துறேன். இப்போ இது வந்து சர்க்கரை கரைஞ்சி கொதி வரணும். நீங்கள் விருப்பப்பட்ட 2 சிட்ரிக்கை வந்து சிட்ரிக் ஆசிட் சேர்க்கலாம். ஆனால் சிட்ரிக் ஆசிட் சேர்த்தா பாலில் கலக்கிறப்ப கொஞ்சம் சூடான பாலெல்லாம் ஊற்றிடக்கூடாது. குளிர்ந்த பால்னால் ஒன்றும் ஆகாது. இப்போ இது சர்க்கரை கரைஞ்சி கொதி வரத்துக்குள்ளார நம்ம இந்த முந்திரியும் இதுவும் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு முந்திரி வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு நான் போடுறேன். முதல்ல இந்த முந்திரியை வந்து பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் ஆகிடுச்சு. இப்போ இதோட இந்த ரோஸ் பெட்டல் சேர்த்துக்கிறேன். இதை வந்து அரைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து பன்னீர் இருக்கு இல்லையா, ரோஸ் வாட்டரும் கொஞ்சம் கலர் சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு வந்து அதை அரைப்படுற அளவுக்கு போட்டால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். சர்க்கரை வந்து முழுவதும் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்ச விழுதை இதில் சேர்க்கணும். நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தானாக்க சர்க்கரை வந்து கரைஞ்சி கொதி வரும். இது அரைச்ச விழுதை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். அந்த பச்சை வாடெல்லாம் போகிறதுக்காக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 கம்பி பதத்துக்கு கொஞ்சம் முதல்ல வர்ற அளவுக்கு பாகு காய்ச்சணும். அதை பாருங்கள், சர்க்கரை முழுவதும் கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கணுங்க. அந்த பச்சை வாடை போகணும். இது கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சிரப் மாதிரி ஒரு பதம் இருக்கும். 1 கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு பாட்டிலில் ஊற்றிக்கணும். நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ 1 பங்கு சிரப்போட 3 பங்கு பால் சேர்த்துட்டு குளிர்ந்த பால் சேர்த்துட்டு பரிமாறலாம். இது பாருங்கள், நல்ல ஒரு திக்காகிடுச்சு சிரப்பு. இந்த மாதிரி ஒரு சிரப் திக்காக இருக்கணும். அதுதான் நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சா நல்லாயிருக்கும். இப்போ நல்ல மணம் வருது. இப்போ இதை வந்து அணைச்சிடுறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்க்காக இருக்குது இல்லையா, இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய பிங்க் கலர் இருக்குது இல்லையா, அதை வந்து கடைசியாக ஆஃப் பண்ணுறப்ப சேர்த்துக்கலாம். இது டார்க்காக இருந்ததுன்னா நம்ம பால் போடுறப்ப அந்த நம்மள ரோஸ் மில்க் கலர் கரெக்டாக வரும். இதை மாதிரி செஞ்சுட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் உலர்ந்த பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து குளிர்ந்த சிரப்பு, குளிர்ந்த பால், கொஞ்சம் ஐஸ் துண்டங்கள் அதை போட்டு டைல்யூட் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கணும். இந்த சிரப்பு ஆறுனது வந்து ஒரு டம்ளரில் எடுத்துருக்கேங்க தேவையான அளவு. இப்போ இந்த ஐஸ் க்யூப்ஸு இந்த டம்ளரில் போட்டுக்கலாம். அதோட இந்த சிரப் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். அதாவது 1 பங்கு சிரப்புனா 3 பங்கு குளிர்ந்த பால் ஊற்றணும். இப்போ இது 1 பங்கு, இது குளிர்ந்த பால், ஐஸ் க்யூப்ஸும் போட்டிருக்கோம். இப்போ இந்த மாதிரி நம்ம பரிமாறலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் ரோஸ் சிரப்பை விட இன்னும் கொஞ்சம் சுவை கூடுதலாக இருக்கும். ஏன்னா நம்ம பிங்க் ரோஸ் பெட்டல்ஸ் போட்டிருக்கோம், அதோட முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் இந்த ட்ரிங்க்கு. இதுவே மில்க் ஷேக் மாதிரி பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் போட்டுட்டு மிக்சியில் அடிச்சிங்கனாக்க மில்க் ஷேக் மாதிரி ஆகிடும்.
காஜு குலாப் சிரப் எப்படி பண்ணுறது, அதுலேருந்து காஜு குலாப் மில்க் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க இல்லையா. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். This is KAJU GULAB milk. To prepare this KAJU GULAB syrup, we have to grind cashew nuts and rose petals as per measurement given. First powder the cashew nuts, then add rose petals. Use rose water to grind it. Heat sugar and water together. When it starts boiling, add the ground paste and boil for a few minutes till the syrup becomes very thick. You can add little pink color. Cool down and then pour it in a dry bottle. There should be enough headspace. Whenever you want, for 1 part of this syrup, add 3 parts of cold milk and few ice cubes. Your KAJU GULAB milk is ready.